ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளவுஸோட டாட் வந்து இன்விசிபிளா இருக்கிற மாதிரி. அதாவது நம்மளுக்கு எப்பயுமே வந்து நார்மல் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள தெரியும் இல்லையா? ஸோ டாட்ஸ் இங்க தெரியும், அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பேக் சைடு வந்து டாட் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரியாத மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீட்ல பார்க்க போறோம். ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டாட்ஸுமே வந்து நம்மளுக்கு வெளியில தெரியும். உங்களுக்கு நான் வந்து ஒரு டாட்ஸ் வந்து இது எப்படி வைக்கணும் அப்படின்ற சொல்லி தரேன். மற்ற ரெண்டுமே வந்து நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 டாட்ஸுமே கண்டிப்பா நம்மளால பண்ண உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ண ஒரு பிளவுஸ் காட்டுறேன், அதை பாருங்க. ஸோ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வரும். பிளவுஸோட ஃப்ரண்ட் சைட் இது. ஸோ நார்மலா எப்பயும் போலதான் இருக்கும். உள்ள லைனிங் கிளாஸ் சைட் பாருங்க. ஸோ 2 டாட் இருக்கு இல்லையா? இந்த ஒரு டாட், இந்த ஒரு டாட். இந்த டாட் வந்து நான் நார்மலா எப்பயும் போல பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த 2 டாட் பாருங்க. ஸோ இப்படி இருந்தா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நிறைய பேர் வந்து பிரேசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்பயும் போல் நீங்கள் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்லைன் மட்டும் நான் இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட அந்த கப்போட ஷேப் வந்து நம்ம மடித்து நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து 4 இன்ச்சஸ் ஆக்சுவலாக வைக்க வேண்டியது. மடிக்கிறது வந்து 4 இன்ச்சஸ். அந்த 4 இன்ச்சஸை அப்படியே இந்த இடத்துல வைங்க. ஓகே, வச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக கப்போட ஹைட் நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கப்ஸ் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸ். அந்த வித்து மடித்து கீழே அந்த அகலத்துக்கு அந்த 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடுவோம் இல்லையா? அது வந்து ஒரு 1.25 இன்ச்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா அந்த 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2.5 இன்ச்சு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 2.5 இன்ச் மேலே வந்து நம்ம இப்போ தையல் தான் நம்ம தையல் போட போகிறோம். அது எப்படி போடணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் தையல், கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல், வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல், நல்லா ஸ்ட்ராங்காகவும் போடுங்க. இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஸ்டிச்சஸை அப்படியே மறுபடியும் கொண்டு வர்றோம் நம்ம. இதே மாதிரி நம்ம 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் எல்லா சைடுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸ்டிச்சஸ் தெரியுதா இப்போ உங்களுக்கு? இது ஒரு கிரேப் சில்க் அப்படின்றதுனால ஷைனிங்கு கொஞ்சம் தெரியல, வேற ஒன்றும் இல்லை. இப்போது பின் பண்ணதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வந்து நான் நெக் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணனால அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணாமல் ஸோ மெயின் ஃபேப்ரிக்கை இந்த சைடும் லைனிங் கிளாத்தில் அடியிலையும் நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். அப்படியே பாருங்கள், இப்படி எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். மறுபடியும் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த சைடுமே நீங்கள் பண்ணலாம் தாராளமாக, இந்த சைடும் பண்ணலாம். ஸோ நல்லா ஃப்ரீயாக இருக்கிற சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது வரைக்குமே இப்போது இது வரைக்குமே அந்த 2.5 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ மேலே இருக்கிற அகலம் வந்து நம்ம எவ்வளோ 1 இன்ச் வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை 1.25. அது வந்து அந்தந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் கிராஸ் வைக்கிறது, கப் ஷேப் வைக்கிறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்க்கு அளவுகள் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அளவு வச்சு நம்மளால் வந்து கப் ஷேப்பை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஹைட் வந்து 2.5, இந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து நான் 1.25 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்விசிபிள் டாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டிச்சஸ் மட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்மளுக்கு இன்விசிபிள் டாட் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் 3 சைடுமே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு வந்து கப் ஷேப்பு நம்மளுக்கு எப்பயும் போல் நீட்டாக வந்திருக்கா? ஸோ நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். பாய்.